வணக்கம். இது வழக்கு. வயித்துல ஒரு குழந்தை, 8 மாத கர்ப்பிணிக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். இன்னும் 2 மாசம்தான் அந்த பச்சிளம் குழந்தை பிறந்திருக்கும். ஆனா பாவம், வரதட்சணை கொடுமை தாயையும் பிள்ளையையும் உயிரோட வைக்கலாம். போட்ட நகையையும் வித்து தின்னுட்டு தொடர்ந்து நகை கேட்டு டார்ச்சர் கொடுத்ததால ஒரு பெண் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அந்த பெண் தானா தூக்கு மாட்டி இறந்து போனாங்களா இல்ல தூக்கு மாட்டி விடப்பட்டாங்களா அப்படிங்கிறதுதான். சென்னை பெரம்பூர் ஜமாலியா பகுதியை சேர்ந்தவர்கள் முகமது அபுபுல்லா, ஜீனத் தம்பதிகள். இவர்களின் கடைக்குட்டி பெண் ரிஸ்வானா நஹீம். கடைசி மகளாக பிறந்ததால் ரிஸ்வானா நஹீம் வீட்டினருக்கு ரொம்ப செல்லம். அதேபோல ரிஸ்வானா நஹீமுக்கும் குடும்பத்தினர் மீது அதிகமான பாசம். படிப்பில் படுகெட்டிக்காரியான ரிஸ்வானா நஹீம் 12ஆம் வகுப்பில் தேறிய பின் கல்லூரியில் சேர மறுத்திருக்கிறார். காரணம் தெரியாவிட்டாலும் குடும்பத்தினரும் ரிஸ்வானா நஹீமை மேலே படிக்க வற்புறுத்தவில்லை. ஆனால் ரிஸ்வானா நஹீம் ஓர் இளைஞனை யாருக்கும் தெரியாமல் மிக ரகசியமாக காதலித்து வருவது வீட்டினருக்கு தெரிய வந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட பெற்றோர் ரிஸ்வானாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயதார்த்தத்திற்கும் நாள் குறித்தனர். ஆனால் நிச்சயதார்த்தத்திற்கு முந்தின இரவில் திடீரென ரிஸ்வானா நஹீமை காணவில்லை. குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி விசாரித்தபோது அந்த அதிர்ச்சியான தகவல் வந்தது. ரிஸ்வானா நஹீமை அவர் காதலித்து வந்த இளைஞனே கடத்தி போய் வைத்திருப்பதும் தெரிய வந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் வீட்டுல இருந்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காப்புல. லவ் மேரேஜ். இது லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா வீட்டுல எங்களுக்கு பிடிக்கல. அவனை பிடிக்கல எங்களுக்கு. அவன் ஒரு மாதிரியா பொறுக்கி மாரி இருக்கிறதுனால அவனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல வீட்டுல. அதால நாங்க ஒத்துழைக்க குடிக்கல. அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தோம். நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு அவங்க தங்கச்சி ஷாயின், அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வீட்டுக்கு அமைச்சு, வீட்டுல யாரும் இல்லாத போது என் தங்கச்சிய கடத்திட்டு அவங்க வீட்டுல போய் வச்சுக்கிட்டாரு. அந்த இளைஞர் ஷம்சுதீன், 28 வயது. சென்னை மாதவரம் அருகே மாத்தூர் MMDA காலனி முதல் மெயின் ரோட்டில் வசித்து வருபவர். கால் சென்டரிலும் வேலை பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார். ரிஸ்வானா நஹீமும் ஷம்சுதீனை தான் திருமணம் செய்வேன் என பிடிவாதமாக கூறிவிட, மகள் மீதிருந்த பாசத்தால் வேறு வழியில்லாமல் நன்றாக விசாரிக்காமலேயே திருமணத்தை நடத்தி வைத்துள்ளனர் பெற்றோர். அதை கட்டாயப்படுத்தி தான் அதை கல்யாணம் பண்ணும். நம்ம பொண்ணு சொல்லிதான் சரி நம்ம ஒத்துக்கிட்டோம். இல்லாட்டி அந்த பையனுக்கு எதுவும் அந்த பையனை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது அந்த பீரியட்ல. வரதட்சணையே வேண்டாம் என ஷம்சுதீன் கூறியிருந்த போதிலும் ரிஸ்வானா நஹீமுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசைகளை ஒழுங்காக செய்தனர் குடும்பத்தினர். ஆனால் திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே ஷம்சுதீனும் அவர் குடும்பத்தினரும் வரதட்சணை கேட்டு தொல்லைப்படுத்தியுள்ளதாக சொல்கிறார்கள் ரிஸ்வானா நஹீம் குடும்பத்தினர். இப்போ பாத்தீங்கன்னா கட்டில் பீரோ சீர்வரிசையில ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜுவல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எனக்கு 10 சவரம் ஜுவல்ஸ் போட சொல்லுங்க அவங்க வீட்டுல இருந்து. மாமியார் சொல்றாங்களா, என் பையனுக்கு 40 சவரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, நீ 10 சவரம் போட்டாதான், இல்லைன்னா நான் வேற பையனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எங்க தங்கச்சியும் போன் பண்ணி அழுதுருக்கா, அப்பா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் ஷம்சுதீனும் ரிஸ்வானா நஹீமை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாமல் சிறை கைதி போல நடத்தியுள்ளதாகவும் கூறுகிறார்கள் ரிஸ்வானா நஹீம் குடும்பத்தினர். நம்ம வீட்டுக்கு போனா கூட ஒரு சத்தம் பேசி ஒரு அம்மா அப்பா கிட்ட கூட ஒரு சவுண்ட் எடுத்து
பேச மாட்டா, பக்கத்துல உட்கார மாட்டா, வந்து அப்படியே நின்று இவ்வளவு தளவு தான் பேசுறதுக்கு வேணுப்பான். அப்படியே கூட நின்று மாமியார் ஒரு பக்கம், நாத்தனார் ஒரு பக்கம் அவன் ரம்ஜான் பண்டிகை அப்ப கூட அனுப்பல, நாங்களா போய் பார்த்தோம். ஒரு வருஷமா எங்க தங்கச்சிக்கு போன் பண்றதுக்கு உரிமையே இல்ல, பர்மிஷனே இல்ல. நாங்களா போன் பண்ணி பேசினதான் உண்டு. அது கூட 5 மணி மேலதான் பண்ணணும். அது மீறி அது பண்ண போன் எங்க போன் வந்தாலே அந்த ஷாயின்னு சொல்லிட்டு அவங்க நாத்தனாரு பக்கத்துல வந்து உட்காந்துரும். என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்க நோட் பண்ணிக்கிட்டு எல்லாமே இருப்பாங்க. ரிஸ்வானா நஹீமும் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து மிஸ்டு கால் கொடுத்து பெற்றோரிடம் பேசி வந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்தபோது ஷம்சுதீன் ரிஸ்வானா நஹீமை அடித்து துன்புறுத்தி ஓர் அடிமை போல் நடத்தியதாகவும் தெரிவிக்கிறார்கள் ரிஸ்வானா நஹீம் குடும்பத்தினர். போனே பண்ணக்கூடாதாவோ, நாங்களா பண்ணணும். அது தெரியாம பொண்ணு அவங்க இல்லாத நேரத்துல தெரியாம மிஸ் கால் கொடுத்துருந்தோம். அந்த மிஸ் கால் கொடுத்தான்னு சொல்லி ஒரு வாட்டி புடிச்சிட்டான். அந்த மிஸ் கால் பார்த்து என்ன டார்ச்சர் பண்ண, அந்த டார்ச்சர்ல வயிறு வலி வந்துருச்சு. குழந்தை இருக்கிறப்போ இப்போ போன லாஸ்ட் மந்த் 6th மந்த்ல வயிறு வலி வந்து கீழே மேல ஆயிட்டா. அப்புறமா திருப்பி போன் போட்டு அவனே சொல்லி உடம்பு முடியல சீக்கிரம் வாங்க சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் நான் இவரு அவங்க அப்பா நானு அவங்க எல்லாம் கூப்பிட்டு மாமியார் நாத்தனார் எல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்து இது அதே மாதிரி 3 வாட்டி அவன் செஞ்சிருக்கிறான். ஒரு கசின் சிஸ்டருங்க கூட ஒரு போன்ல பேசக்கூடாது, ஒரு போட்டோ போடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அது போட்டு டார்ச்சர் பண்ணி அவளுக்கு ஒரு உயிரே எடுத்துற மாதிரி செஞ்சிடறான் அவன். மேலும் ஷம்சுதீன் மனைவி வீடு என ஒரு முறை கூட இங்கு வந்ததில்லை என்றும் வருத்தப்படுகிறார்கள் குடும்பத்தினர். இதுவரைக்கும் நம்ம வாசப்படி மெரிக்கலாம், உள்ள வரவே இல்லை. கீழே இருந்தா கூடுவான், கீழே பேசுவான், செல்லடிப்பான், இது செல்ல பேசுவான். அப்பா வந்திருக்காங்க நான் போறேன், வந்தா கூட அங்கே இருந்து விட்டுருவோம், சீக்கிரம் மேலே வந்துடுவோம். இந்த மாதிரி இது நான் எத்தனை வாட்டி ஒரு நாடி போயிட்டு பேசினேன். ஏங்க இது மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன ஏன் வரல? இல்லை நான் ஒரு நல்ல நாளை பார்த்து வருவேன். அதேவேளை ரிஸ்வானா நஹீம் தன் கணவர் ஷம்சுதீன் மீது மிகுந்த பிரியமும் மதிப்பும் வைத்திருந்ததாக கூறுகிறார்கள் அவர் குடும்பத்தினர். இப்ப கூட அந்த பொண்ணு விட்டு கொடுக்கல, என் புருஷன் தான் சொல்லி மரியாதை கொடுத்துருந்தா. இதனிடையே கர்வமடைந்துள்ளார் ரிஸ்வானா நஹீம். செல்லமா இந்த பொண்ணு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்க மாட்டார் அது கல்யாணம். தற்கொலை பண்ற அளவுக்குலாம் போறக்கூடிய ஆளே கிடையாது. செல்லமா இந்த பொண்ணு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்க மாட்டார் அது கல்யாணம். தற்கொலை பண்ற அளவுக்குலாம் போறக்கூடிய ஆளே கிடையாது. இதனிடையே கர்வமடைந்துள்ளார் ரிஸ்வானா நஹீம். ஆனால் ஷம்சுதீனும் அவர் குடும்பத்தினரும் கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் வீட்டு வேலைகள் செய்ய வைத்து கொடுமைப்படுத்தியும் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ரிஸ்வானா நஹீம் பெற்றோர். வீட்டு வேலை செய்யணும், துணி துவைக்கணும், எல்லாமே சரி. மாமியார் மாமனார் எல்லாம் துணி போட்டுருவாங்க, எல்லாமே துணி போட்டுருவாங்க. இதே மிஷின் கையில தான் துவைக்கணும்னு சொல்லி 8 மாத கர்ப்பிணியாகி பிறந்த வீட்டுக்கு வந்த ரிஸ்வானா நஹீமை ஷம்சுதீன் மறுபடியும் கூட்டுச் சென்று வேறு வகையான தொல்லைகளும் கொடுத்ததாக சொல்கிறார்கள் பெற்றோர். எனக்கு ஒரு போன் பண்ண, அது ஒரு பெரிய இது இருக்கு, யாருக்கும் சொல்ல நான் சொல்லாது. என்ன பண்ண போறதுக்கு நான் அவங்க சம்ஷீத் என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு? ஆமாங்க நான் சந்தோஷமா இருக்கணும். அது என்ன அர்த்தம் சார்? சந்தோஷமா இருக்கும். 8வது ஆமாங்க என்னுடைய எப்பவுமே நான் சந்தோஷமா தான் இருக்கணும். சரிப்பா அது சந்தோஷமா இருக்கு, சரி கூட்டுன்னு போயிடுங்க சொல்லி நான் போய் விட்டேன். அவன் சொல்றான், ஏன் அப்பா அம்மா சொல்றாங்களே நீ இருக்கிறது தானே. இந்நிலையில்தான் ரிஸ்வானா நஹீம் ஷம்சுதீனும் ஷம்சுதீன் குடும்பத்தினரும் தன்னை வரதட்சணை கேட்டு
கொடுமைப்படுத்துவதாக பிறந்த வீட்டுக்கு போன் செய்து புலம்பியதாகவும் தெரிவிக்கின்றனர் ரிஸ்வானா நஹீமின் பெற்றோர். எனக்கு வந்து இந்த மாமியார் வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க. அது மாதிரி சப்போஸ் நீ வரலன்னா, அவங்க டைரக்டா பேசியிருக்காங்க, நீ வரலன்னா 40-45 சோழன் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க எனக்கு. நீ அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு இருக்கு, நீ வந்து நீ வந்து எதுவுமே இது எடுத்துன்னு வரல நீ. அதுக்கப்புறமா என்னாச்சு, 4 மணிக்கு எங்க அம்மா போன் பண்ணிருக்காங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க, நோம்பு வச்சிருக்கீங்களா? ஆமாமா நோம்பு வச்சிருக்கோம். என்ன ஒரு டல்லா இருக்கீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி வந்து கொடுமை பண்றாங்க, ரொம்ப கொடுமை பண்றாங்க, நகை காசு நகைன்னு சொல்லிட்டு காசுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமை பண்றாங்க, என்ன வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கு, என்னால முடியல இங்க இருக்கிறதுக்காக அப்படின்னு எங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. இல்லம்மா நீ கொஞ்ச நேரம் இரு, ஒரு மாசம் தானே, டெலிவரி முடிஞ்ச பிறகு எல்லாம் சரியாயிடும். அன்று இரவுதான் அந்த அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது பெற்றோருக்கு. 5 மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு போன் வருது, இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 மணி நேரத்துல வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு மர்மமா இருக்கு. ஃபுல்லா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏன்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நார்மலா பேசி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இது நல்லபடியா பேசி வச்சதுக்கு 5 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஷம்ஷீத் போன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு வந்து பேச மாட்டான்னு சொல்லிட்டு அழுது போனை வச்சிட்டான். 8 மாத கர்ப்பிணியான ரிஸ்வானா நஹீம் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக ஷம்சுதீன் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை அன்னைக்கு நான் 10:15 ஒரு 10:30 போன் நைட்டு வருது, போன் வருது. போன் பண்ணி அழுகுறான், என்ன வாங்க சீக்கிரம் வாங்க, என்னன்னு கேட்டா போன் வச்சுட்டான். அப்புறமா என் பொண்ணு போன்ல நான் போட்டேன், அவன் போன்ல போட்டு அப்புறமா என் பொண்ணு போன்ல போட்டேன். என் பொண்ணு கிட்ட நான் பேசினா எனக்கு மனசுல ஆதரவும், நான் இங்க வரைக்கும் நான் மாத்துற வரைக்கும் நான் போய் இறங்குவேன். என்ன பொண்ணு இருக்குது உயிரோ, எனக்கு பொண்ணு தான் இருக்குது, என்ன விஷயம் நடந்துச்சு சொல்லி பார்த்தா பொண்ணு நாத்தனார் எடுத்து சொல்றா, அன்னைக்கு செத்துட்டாங்க வாங்க சொல்லி சொல்றான். போனோம் நானும் வயசு தான் போன பிறகு பாக்குறோம், பார்த்தா பெட்ல போட்டு வச்சிருக்கு. இந்த கால் இதுல இருந்து தொங்கி கிடைக்குது, கால் தொங்குது, முக்கா பெட்ல இருக்கு, கால் தொங்குது கீழே. கால் தொங்குதுன்னா சரியான இதுக்கு போடல, அவங்க ஃபுல்லா இது போடல, அப்படியே தொங்கு கீழே இருக்காங்க. ஒண்ணு அவ செஞ்ச மாதிரி இல்ல, எல்லாம் பிளான் போட்டு தூக்கு போட்டு செத்தாங்கன்னு அவ சொல்றாங்க. ஆனா நெத்தியில அப்படியே ஒரு இது மாதிரி இருந்தது, வீக்கமா இருந்துச்சு. நாங்க எடுத்து வீட்டுல வந்து அப்புறமா நாங்க பார்த்தோம், குளிப்பாட்டு அவளுக்கு இது செய்யறப்போ பார்த்தா நெத்தியில இவ்வளவு பெரிய கட்டி மாதிரி போட்டு செவருல அடிச்சு, எப்படி முடி பிடிச்சி செவருல அடிச்சு அந்த இது வருதுல, அப்படி முடியெல்லாம் போட்டு அப்படியே இதா மாதிரி இருந்துச்சு. இங்கெல்லாம் இதெல்லாம் அப்படியே கீரல் பட்டு அந்த இது மாதிரி இருந்துச்சு. கையெல்லாம் அப்படி போட்டு முறுக்கி அப்படி பிடிச்சி இது செய்யறாங்க, முறுக்கி அப்படியே இதாகி கையெல்லாம் விரலுங்கெல்லாம் ப்ளூவா இருந்துச்சு. விரைந்து அங்கு சென்று ரிஸ்வானா நஹீமை பார்த்தவர்களுக்கு இது தற்கொலை அல்ல, கொலை என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. செல்லமா இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்துட்டோம். பாவியா மாமியார் வீட்டுல எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க சார். அவள் ஒண்ணும் பண்ணல சார், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில அந்த பொண்ணு இல்ல. கர்ப்பிணி பொண்ணு போய் மேல ஏறி தூக்கு தருப்பணும் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அந்த குழந்தை தான் முதல்ல போயிட்டு இருக்கும், அவ கீழே வந்து குழந்தை தான் போயிருக்கும், மொத்தத்தை அது உயிர் போயிருக்காது. அது செஞ்சிருந்தா கூட எல்லாம் பிளான் பண்ணி அவங்க 3-4 பேர் எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுல செஞ்சு இருக்கிறாங்க. செஞ்சு எல்லாம் அடிச்சுட்டு என் பொண்ணுக்கு கடைசியில போன் போடுறான், வாங்க உன் பொண்ணு செத்துட்டா வாங்கன்னு சொல்லி சொல்றான் சார். தைரியமா அவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. உடனே ரிஸ்வானா நஹீமின் தந்தை முகமது அபுதுல்லா மாதவரம் பால் பண்ணை காவல் நிலையத்தில் தன் மகள் சாவில் மர்மம் உள்ளது என்று புகார் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா நான் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன இருக்கா, அது ஹைட் வந்து 8 feet. அது இது எப்படி போட முடியாது, நம்மளாலே போட முடியாது. நம்ம ஜெனரலா ஃபேன் இல்ல, ஹுக் இருக்கு, ஹுக்ல போடவே முடியாது நம்மளால. நானும் போட முடியாது அது மாதிரி. இதுல நீங்க இது மாதிரி எது இருக்குல்ல, சின்னதா இதோட சின்னதா இருக்காது ஹுக்கு. அதுல போய் நாட்டு போட்டு துப்பட்டா நாட்டு போட்டு 3 நாட்டு போட்டிருக்காங்க. அது நாட்டு போட்டது ஜெனரலா நீங்க பாருங்க, ஒரு லேடிக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அது அந்த இது நாட்டு போட தெரியாது. அது எப்படி தூக்கு போடுறாங்கன்னு தெரியாது. எப்படி தூக்கு போடுவாங்க, ஏதாவது கட்டிக்குவாங்க டக்குன்னு. சப்போஸ் போடுறதுன்னா அது கட்டிக்குவாங்க, அது கூட இது இல்ல. அது ஹைட்டு கூட, அது ஹைட் வந்து ஹைட்டு இது வந்து இது 8 months அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா, ஒரு மாதிரி லைட்டா தான் நடக்கும். அது
மேல ஏறி கட்டில் மேல ஏறி அது ஒரு 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 டப்பா மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. அது சும்மா ஜஸ்ட் ஒரு பிலிம் கிரியேட் பண்றதுக்கு அதுல ஏற முடியாது. அது மேல போட்டு அது மேல ஏறி இருக்கு சொல்லி அது ஒரு இது பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணிருக்காங்க. நாம் சென்று ஷம்சுதீன் குடும்பத்தினரிடம் மற்றும் உறவினர்களிடம் விசாரித்த போது இது குறித்து தங்கள் தரப்பு நியாயமாக எதுவும் கூற மறுத்துவிட்டனர். 8 மாத கர்ப்பிணியான ரிஸ்வானா நஹீமின் மரணத்தால் நிலை குலைந்து போயிருக்கிறது அவரது குடும்பம். என்னோட மக பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட், நல்ல பொண்ணு. அது கட்சி பொண்ணு, என்னை ரொம்ப செல்லம் பொண்ணு, ரொம்ப செல்லம் பொண்ணு. எப்பவும் சொன்னா நான் வெளியே போக மாட்டேன்ப்பா, உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது, பாசத்தினால நம்ம மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டோம். இல்லாட்டி நான் வந்து கண்டிப்பா பண்ணிக்க இருக்க மாட்டேன். அந்த கல்யாணம் நல்லா படிக்கும், அந்த ஸ்கூல்ல விசாரிச்சீங்கன்னா நல்லா படிக்கும், நல்லா படிக்கும். அது போட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போறக்கூடிய ஆளே கிடையாது. அது இவங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி அது அந்த அளவுக்கு தைரியமே அவங்க கிடையாது. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மற்ற எல்லாம் நல்ல விவரம், தெளிவான விவரமான பொண்ணுதான். காவல்துறையினரும் ஷம்சுதீன், அவரின் தாய் நூர்ஜஹான், சகோதரி ஷாஹீன் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். பிரேத பரிசோதனையின் முடிவு வெளிவந்த பின்பே ரிஸ்வானா நஹீம் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா என்கிற உண்மையான விவரம் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கொலை வழக்குல பலர் சம்பந்தப்பட்டிருக்க சூழல்ல அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறத அதை குறிப்பிட வேண்டியது காவல்துறை கடமை. அதாவது ஒரு கொலை செயல்ல தாக்குதலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் 5 நபர்களோ 10 நபர்களா இருக்கும் பட்சத்துல, அது தவிர அந்த நபர் வருகிறாரு, இங்க வரப்போறாரு, கொலை செய்யற நோக்கத்தோடு எல்லாரும் கூட்டு சதிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு, ஒருத்தர் வர்றதை பாக்குறது, சிலர் யார் வராம பாதுகாக்கிறது, இல்ல உள்ள வர்றவங்க தடுக்கிறது, சுத்தி வளையம் போட்டு அவங்களுக்கு தாக்குதலுக்கு உதவி புரிகிறது அப்படிங்கிற பல வகையில ஒரு கொலை செயலுக்கு யார் யாரெல்லாம் எத்தனை பேராக இருந்தாலும் காரணமாக இருந்தாலும் அவங்களுடைய ரோல் படி காவல்துறை இறுதி அறிக்கையில தாக்கல் செய்வாங்க. அந்த இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் பொழுது இதே மாதிரி காவல் நிலையத்தில் போய் முற்றுகையிட்டு நாங்க தான் கொலை பண்ணோம்னு சொன்ன நபர்கள் நீதிமன்ற விசாரணையின் முதல் கட்டத்திலே நாங்க தான் அந்த கொலையை புரிஞ்சோன்னு அந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் பொழுது, நீதிமன்றத்தின் கேள்விக்கு பதில் செய்யப்படும் போது அப்பவே நாங்க தான் பண்ணணும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே தண்டனை கொடுக்கப்பட்டு விடும். ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லி அதன் பிறகு வழக்கு விசாரணை தொடங்கி அதுல அவங்க சாட்சிகளின் அடிப்படையில நாங்க குற்றம் புரியல, யார் புரிஞ்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுமாயின் அந்த மாதிரியான காலகட்டத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருடைய ரிப்போர்ட், எவ்வளவு காயங்கள் இருக்கிறது, எப்படி அடிபட்டு இருக்கிறது, அதோடு ஒத்து போகக்கூடிய அந்த ஆய்வாளர் விசாரணை அதிகாரியுடைய அறிக்கை, சாட்சியம் போன்ற விஷயங்களாம் அடிப்படையாக கொண்டு அந்த குற்றச்செயல்ல யார் யாரெல்லாம் அதுல ஈடுபட்டு குற்ற எண்ணத்தோடு, பொதுவான எண்ணத்தோடு அந்த கொலை முயற்சியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் மிகவும் அரிதான வழக்குகளில் மட்டும்தான் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. சாதாரணமாக கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் வழக்குகளில் அந்த குற்றம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படுமே ஆனால் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆக எவ்வளவு பேர் செஞ்சாலும் சரி, நிறைய வழக்குகள் இருக்கிறது, ஏராளமான நபர்கள் தலையிட்டு நாங்கெல்லாம் கொலை பண்ணிருக்கிறோம் சொல்லி அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறையினரே சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து அந்த கொலையை செஞ்சிருக்காங்க, கூட்டு சதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க நிரூபிக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் எல்லாருக்கும் அவங்க ரோலுக்கு தகுந்தபடி சட்டப்படி அவங்க தண்டனை கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.